இந்த மாதிரி மாற்றி வச்சவன் டிரான்ஸ்கிரிப்ட் பேஸ்டு எடிட்டிங். சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டேங்க. ஐயோ வேறு எதுவும் வந்துட்டேனே. சாப்பிடு ப்ரோ. ஒன்றாவது ப்ரோ சாப்பிடலாம் மாட்டோம். Walking down the streets, feeling the breeze. In the sunshine state where dreams come with ease. Palm trees swaying with the ocean in view. This is the place where I always feel brand new. Sipping on a smoothie, chilling by the shore. Got my shades on, feeling like I can't be ignored. இப்போ என்ன பண்ணுறது, இப்போ என்ன சொல்லுது உங்ககிட்ட, எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. சரி ஓகே. ஆக்சுவலாக இப்போ என்ன காயந்திரா, நாங்கள் மே மாதம் வந்து எங்கள் ஊர் திருவிழாவுக்கு வந்து தேவகோட்டை இஸ்லாமிய ஃபோன் வருது, ஒரு நிமிஷம். இது வந்து இப்போ என்னன்னா வந்து மே மாதம் வந்து நாங்கள் எங்கள் ஊர் திருவிழாவுக்கு நாங்கள் போயிருந்தோம். அது தேவகோட்டை இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து சித்திரை திருவிழா மே மாதம் போனோம். அந்த திருவிழா போனப்போ எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்துனாங்க. அதுக்கப்புறம் திருவிழா ஒரு 2 நாள் நடந்தது. அந்த திருவிழா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியோடு வந்து நான், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு, அத்தை பொண்ணு சொல்லிட்டு ஒரு 5 பேர் நாங்கள் என்ன பண்ணோம், ராமேஸ்வரம் போனோம். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அப்படியே வந்து தனுஷ்கோடி போனோம். அதுக்கப்புறம் அந்த ஊரில் நடக்கிற அந்த திருவிழாஸ்லாம் அப்படியே வீடியோ எடுத்து ஒரு vlog மாதிரி எடிட் பண்ணி போடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஆல்ரெடி வந்து அந்த காது குத்துற என் அக்கா பொண்ணுக்கு வந்து காது குத்துற வீடியோஸ் வந்து ஆல்ரெடி வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். 20 நிமிஷத்துக்கான ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து மே மாதம் போன திருவிழா, 5ஆம் மாதம் போன திருவிழாவை காலை ஓலி இப்போ தான் 8ஆம் மாதமே நான் எடிட் பண்ணி போடுறேன். இந்த 3 மாதம் எங்கடா இருந்த அப்படின்னு கேட்டனாக்கா சின்ன சின்ன வேலைகள், ஷூட்டிங்கு அப்படி இப்படின்னு போயிருந்தேன்னா சரியாக வந்து எடிட்டிங் பண்ண உட்கார முடியல. நம்ம உட்கார மாட்டேங்குது ஒரு இடத்துல உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கு. அது ரொம்பவுமே வந்து டஃப்பான ஒரு விஷயமா இருக்குது என்கிட்ட. ஸோ ஃபைனலாக ஒன்றும் இல்லை, எடிட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணுக்கிறேன். அந்த மொட்டை வச்சு காது குத்துற வீடியோ ஆல்ரெடி எடிட் பண்ணி போஸ்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. 1ஆம் தேதி தான். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ நான் இப்போ எடுத்துனுக்கிறது வந்து டேட் வந்து 1. இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணேன். ஒரு 2 நாள் முன்னாடியே வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டேன், வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இது இப்போ வருது. என்னென்னா நாங்கள் வந்து ராமேஸ்வரம் போனோம். ஆக்சுவலாக வந்து திருவிழா முடிச்சுட்டு, இது திருவிழா எப்படி ஆகுனா, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனோமா. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வந்து முளைக்கொட்டு. ஆக்சுவலாக இந்த திருவிழா கான்செப்ட் என்னங்கிறத நான் இப்போவே இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வீடியோவில் நீங்கள் பார்த்து புரிஞ்சுங்க. ஓகே, என்ன கான்செப்ட்னா 5ஆம் தேதி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து எங்களோட முளைக்கொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஊரில் மொத்தம் 6 முளைக்கொட்டு வைப்பாங்க. 6 வரிசையாக மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகி சண்டே வரைக்கும் முடியும். லாஸ்ட் வந்து சண்டே தான் எங்கள் ஊர் முளைக்கொட்டு எங்களுது. சண்டே நைட்டு போனோம், அந்த முளைக்கொட்டை போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மண்டே வந்து லீவ் விட்ருவாங்க, திருவிழாவுக்கு லீவ் விட்ருவாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து திருவிழா ஆரம்பிக்கும். காலைல பால் குடம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து காலைல வந்து பால் குடம் எடுப்பாங்க. அப்படியே வந்து கண்டினியூ ஆனால் வந்து கிடா வெட்டுவாங்க. கிடா வெட்டி முடிச்சுட்டு அப்படியே தீமிதி திருவிழா அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் வந்து பார்த்தினாக்கா தேர் இழுப்பாங்க. தேருகள்லாம் அந்த முளைப்பாரிலாம் வச்சுன்னு பூலாம் வச்சுன்னு உங்களுக்கு வீடியோ வரும், அதில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நாடகம் முடிச்சுட்டு அடுத்த நாள் மறுபடியும் வந்து முளைப்பாரி தூக்கின்னு வந்து டான்ஸ் ஆடின்னு வந்து கரங்கெல்லாம் தூக்கின்னு வந்துன்னு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு 2 நாள் திருவிழா, 1.5 நாள் திருவிழா நடக்கும். அது முடிச்சுட்டு புதன்கிழமை மறுபடியும் என்ன பண்ணோம், அன்றைக்கி ஈவினிங் புதன்கிழமை திருவிழா முடிஞ்ச அன்றைக்கி ஈவினிங் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வியாழக்கிழமை காலையில் கிளம்பி ராமேஸ்வரம் போயிட்டு அப்படியே வந்து தனுஷ்கோடி போனோம். ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல வந்தது, வேறு எதுவும் இல்லை. இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணுகிறேன். இனி ரிலீஸ் ஆகுதா, இப்போ நாளைக்கா இப்போ இந்த வீடியோ எப்போ நான் போட போகிறேன், இப்போ நான் பேசினுங்கிற வீடியோ எப்போ நான் போட போகிறேன்னு தெரியல. அதுவே ஒரு பெரிய டாஸ்க் நமக்கு. என்ன பண்ணுறது, இந்த வீடியோ பார்க்குற யாராவது எடிட்டர் யாராவது இருந்தால் வாங்க, என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து எடிட்டர் தேவைப்படுறாங்க. எனக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு உட்காரதுக்கு ஒரு மாதிரியாக சோம்பேறித்தனமான ஒரு விஷயமா இருக்குது. அது ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு நான் அமௌண்ட்லாம் கேட்பாங்க. அமௌண்ட்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது. ஃப்ரெஷ்ஷாக யாராவது இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு யாராவது ஐடியா இருந்தீங்கன்னா எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். எதுவும் பழகு இன்ஸ்டாகிராம் ஐடி. அப்புறம் என்னோடய பர்சனல் ஐடி விக்னேஷ் சிலம்பரசன். நீங்கள் அதிலையும் கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா மேலே பார்த்துன்னுக்கிறேன்னா மேலே அந்த எடிட்டிங் தான் போய் நிற்குது. அப்படியே ஒரே நிமிஷங்களா தெரியுதுங்களா. ஸோ இது போனது தான், அந்த ராமேஸ்வரம் அது போனது தான் வந்து எடிட் பண்ணுகிறேன். இப்போ தான் உட்காந்து வந்து எடிட் பண்ணுகிறேன். இது ஒரு 2 நாளில் முடிச்சிடும். எப்படி பார்த்தா ஒரு 2 நாளில் முடிச்சிடுவேன்.
ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துனே இருக்கும் தொடர்ந்து. இதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து டிலே ஆகாது. வாரத்தில் எப்படி பார்த்தா ஒரு வீடியோ 2 வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை நான் பார்த்து நிற்கிறேன். இடையில எங்கடா காணாமல் போகிற அடிக்கடி அப்படின்னா இதுதாங்க ஷூட்டு, ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரிலாம். ஸோ அதை தான் நான் வந்து ட்ரை பண்ணுகிறேன், ஆக்டிங்காக ட்ரை பண்ணுகிறேன். அதில் தான் மெயினாக அடிக்கடி போவோமா, அதனால் இந்த பக்கம் வரமாட்டேனா, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதா, வீடியோ எடுப்பேனா, ஆனால் அந்த வீடியோ உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனம் இப்படின்னு வந்து நிறையா அப்படியே இழுத்து போட்டு எடுத்துன்னு வந்து உட்கார்றான்னு சொல்லிட்டு சூத்தை உட்கார வச்சு கை தூக்கி மவுஸை பிடிச்சி கை இதுன்றதுக்குள்ளேயும் அப்படியே தலைகள்லாம் சுற்றி போதுன்னு ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, வேறு எதுவும் வந்து சொல்கிறதுக்கு இல்லை. மறுபடியும் ஓகே, சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டுங்க. வாங்க ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நீ போ வேலை பாரு. நான் வந்து நண்பர், ஸ்விக்கி நண்பர் இப்போ தான் ஒர்க்கு முடிச்சுட்டு வராரு. அப்படியே மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு புதுசாக விலாகு வீடியோஸு எல்லாம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நன்றி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் விக்னேஷ் இளம்பரசன். தேங்க்யூ ஸோ மச்.